கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நேரத்தில் கூட இந்த நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரலையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தலைப்பு இப்படியா இருக்கிறது: விசுவாசத்திற்காய் ஜெபிக்கிறவர்களாகவும் பயத்தை எதிர்கொள்ளுகிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும். என அருமையான தேவ ஜனமே, உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். மார்க்கு 9ஆம் அதிகாரம், மார்க்கு 9 பிரைஸ் தி லார்ட் 23ஆம் வசனம். மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசமானது பயத்தை எதிர்கொள்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரம் பயம் என்பது நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. பயம் என்பது நம்மை அநேக விஷயங்களை தடுத்து நிறுத்துகிறது. பயமானது உங்களுக்கு ஒரு படத்தை நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன் வார்த்தையின் மூலமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வரும்பொழுது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வரும்பொழுது அவரை பார்த்து எல்லாம் பயப்படுகிறார்கள். பயந்த பிறகு பேதுரு பார்க்கிறார். பேதுரு பார்த்து இது ஆண்டவர் என்று சொன்ன பிற்பாடு பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நான் வரட்டுமா? இது சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் நீ வரலாம். ஆனால் பேதுருவோ அலைகளினால் அவர் பயந்தபடியினால் அவருடைய விசுவாசம் அந்த இடத்திலே வேலை செய்யாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவருடைய நோக்கம் பயத்தின் மேல் இருந்தது. பயம் அவரை சூழ்ந்து கொண்டது. பெரிய கடல், அப்பேற்பட்ட கடல், மிகப்பெரிய கடல், ஆழம் வாய்ந்த கடல், அலைகளினால் மோதும் பொழுது அவருடைய விசுவாசம் நழுவி விட்டது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாம் மார்க்க இந்த சுவிசேஷத்திலே ஒரு அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 100க்கு அதிபதி ஆண்டவரத்தில் வருகிறான். ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தமடைவான். ஆண்டவர் சொல்கிறார், முழு இஸ்ரவேலிலும் இப்பேற்பட்ட விசுவாசியை நான் பார்த்ததே இல்லை. அவனுடைய பயம் இங்கே அவன் ஆண்டவரத்திலேயும் காண்பிக்கவில்லை, இந்த உலகத்திற்கும் அவன் காண்பிக்கவில்லை. அவன் காண்பித்தது விசுவாசம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நம்மளுக்கு வருகிற போராட்டங்களுக்கு, நம்மளுக்கு வருகிற பயங்களுக்கு, அநேக பிரச்சனைகளுக்கு, அநேக கண்ணீர்களுக்கு, அநேக தோல்விகளுக்கு, அநேக துன்பமற்ற சூழ்நிலைகளுக்கு, நம்மளால் ஒன்றுமே முடியவில்லை என்று எண்ணுகிற சூழ்நிலைகளுக்கு, என்னை யாரும் நேசிக்க கூட இல்லையே என்று சொல்லுகிற சூழ்நிலைக்கு நாம் காட்ட வேண்டிய ஒரு விஷயம் விசுவாசம். நாம் விசுவாசத்தை காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை ஆண்டவர் நமக்கு தரவில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்தது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் பயத்தை எதிர்கொள்வோம், விசுவாசத்தை நாம் பற்றிக்கொள்வோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லா கண்களையும் முன்னால் ஜெபிப்போமா? பரிசுத்தம் கிருபையும் இரக்கமும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேலையில் கூட நாங்கள் பார்த்த தலைப்பின் பிரகாரமாய் நாங்கள் விசுவாசத்தை ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர்களாய், பயத்தை எதிர்கொள்ளுகிறவர்களாய்,
ஆண்டவர் எங்களுடைய சுபாவங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளுக்கு நாங்கள் பயத்தை அல்ல, நாங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.